இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம்னா டிடிடி தலைவர் தம்பி தலைமையில். இந்த படத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ஜீவா. இந்த படத்தை சப்போர்ட்டிங் க்ரூ பாத்தீங்கன்னா பிரணீதா, இளவரசு, தம்பி ராமையா, இன்னும் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்துக்கிட்டீங்கன்னா, இளவரசும் தம்பி ராமையா பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க. இளவரசு சார் வீட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணம் நடக்கும் போது தம்பி ராமையா வீட்டுல வந்து அதே நாள்ல சாவு விழுந்துச்சு. மறுநாள் காலையில இவர் பொண்ணுக்கு வந்து 10:30 மணிக்கு கல்யாணம். இவர் வந்து அதே 10:30 மணிக்கு தான் சாவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரெண்டுத்தையும் ஜீவா சார் எப்படி தடுத்தாரு, இத கரெக்டா எல்லாம் ஸ்மூத்தா நடந்துச்சா இல்லையான்றதுதான் படத்தோட கதை. இந்த கதையை வந்து போதுமானதான் இந்த படம் நல்லா பெருசா போறதுக்கு. அது ரொம்ப கனகச்சிதமா இந்த டைரக்டர் வந்து அதை கையை ஆண்டிருக்காருன்றதா நம்ம ரொம்ப இதுவா சொல்லணும். ஏன்னா பாத்துக்கிட்டா படத்துல எங்கேயுமே வந்து தோய்வே தெரியல. அதாவது ஸ்கிரீன் பிளே பாட்டு போயிட்டே இருக்கு, செம காமெடியா இருக்கு, படத்து போய்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சில இடங்கள் டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து திவாகர் சார்ட்ட சொல்லி அவரு கொஞ்சம் நல்லா அந்த கவுண்டர்ஸ் தான் போட்டு போட்டு பயங்கரமா போடுறாரு. ஆக்சுவலா திவாகர் சாருக்கு வந்து அவரோட இதுவே வாய்ஸே ஒரு ப்ளஸ் பாயிண்டா தான் இருக்கு. அவரோட ஸ்லாங், அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கே அவருக்கு பயங்கர ப்ளஸ் பாயிண்டா தான் இருக்கு. ஸோ அவர் ஒரு பக்கம், ஜீவா சார் வந்து இந்த படத்துல எல்லாருக்கும் ஸ்கோரிங் சான்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாருமே அவங்களுக்கு கிடைச்ச சீன்ல வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா சீன்ஸே இப்போ இளவரச சாருக்குலாம் பார்த்தா எக்ஸ்ட்ரா 2 சீன் இருக்கு. தம்பி ராமையா சாருக்குலாம் ஸ்கோரிங் ஷாட்ஸ் தாண்டி நிறைய ஷாட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு. அப்புறம் அதே மாதிரிதான் இந்த புதுசா ஒரு மாப்பிள்ளையா ஒரு பையன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து புது ஆள் தான். அப்புறம் கன்னியாகுமரி பையன் சர்ஜின் ஒருத்தர், யூடியூபர். அவரோட இது பாத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு கிடைக்கிற சான்ஸ்ல அவரும் ஸ்கோர் பண்றாரு. இப்போ ஒரு ஹீரோ இதெல்லாம் விட்டாதான் அது எல்லாமே நல்லபடியா வரும். ஆனா ஹீரோவா அது விட்டுலாம் ஒரு ப்ரொடியூசர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனால அவருக்கு இது எல்லாமே, இது எல்லா பிளஸும் தெரிஞ்சு அவரு எல்லாத்தையும் அப்படி கோ வித் ஃப்ளோல விட்டதாலதான் இது பயங்கரமா இதுவா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச பிளாக்கும் அவருக்கு வந்து ஒரு நல்ல இதுவா நல்ல ஓடின படம் தான் அது. அதே மாதிரி இந்த படம் வந்து பயங்கரமா இதுவாகுது. ஆக்சுவலா இது இப்போதைக்கு இந்த பொங்கல் ரிலீஸ்லேயே பார்த்தா இந்த படம் தான் பயங்கரமா ஓடுது, பயங்கர கலெக்ஷன் இதுவாகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கல் இதுல இந்த படம் தான் ஒரு வசூல் ரீதியாவோ விமர்சன ரீதியாவோ நல்ல வெற்றி படமா அமையும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.